சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுயிதராஜனின் நினைவு தினம் இன்று வெள்ளிக்கிழமை 24/1/2025 மட்டக்களப்பு காந்தி பூங்கா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், மட்டு ஊடக மையம் மற்றும் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் ஆகிய அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்நினைவு கூறலை ஏற்பாடு செய்திருந்தன. மேற்படி அமைப்புகளின் தலைவர் பா. கிருஷ்ணகுமாரின் ஒருங்கிணைப்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கே. பத்மஸ்ரீயின் தலைமையில் நடைபெற்ற இந்நினைவுகூறல் நிகழ்வில் சிரேஷ்ட ஊடகவியலாளரின் திருவுருவப்படத்திற்கு சிரேஷ்ட ஊடகவியலாளரும் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பா. அரியநேத்திரன் மற்றும் சிவில் சமூக ஏற்பாட்டாளர் பணபிதா ஜெகதாஸ் அடிகளார் ஆகியோர் இணைந்து மலர் மாலை அணிவித்தனர். அத்தோடு ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளால் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் அண்மையில் உயிர் நீத்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் விக்டர் ஐவனும் நினைவு கூறப்பட்டார். இதன்போது மாவட்டத்தில் உள்ள ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் நீதி கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே எங்கள் மத்தியிலிருந்து அவலமாக படுகொலை செய்யப்பட்ட சுகதராஜன் அவர்களுக்கு நாங்கள் நீதி வேண்டியிருக்கிறோம். அரசுகள் வந்து தங்களுடைய வார்த்தையாளங்கள் ஊடாகவும் மாய்மாலங்கள் ஊடாகவும் வெற்று கோஷங்கள் ஊடாகவும் போலி வாக்குறுதிகள் ஊடாகவும் எதையும் அவர்கள் மாற்றி நினைக்கலாம். ஆனால் நீதி ஒரு நாளும் மறைந்து போகாது. நீதிக்காக நாங்கள் தொடர்ந்து செயற்படவும், படுகொலை செய்யப்பட்ட உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவும், இன அழிப்புக்காக நாங்கள் நீதியை வேண்டி நாங்கள் தொடர்ந்து செயற்பட வேண்டும் என்று நாங்கள் உறுதியெடுத்துக் கொண்டு நீதியின் பயணம் தொடரும் என்பதை நாங்கள் இந்த சுகதராஜன் அவர்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்த அஞ்சலியை தெரிவிக்கிற அதே வேளையிலே நாங்கள் மிகவும் தெளிவாக கூறிக்கொள்ள நாங்கள் தெளிவாக கூறி நாங்கள் நீதிக்காக தொடர்ந்து செயற்பட வேண்டும் என்று உறுதியளிக்கின்றோம். நன்றி. எல்லோரும் இணைந்து இடத்திலே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே சுகதராஜன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே குருமன்படியிலே பிறந்தவர். வீரமுனையிலே திருமணம் முடித்தவர். திருமணம் முடித்ததற்கு பிறகு 36 வயதுக்கு முன்பு அவருக்கு இலங்கை துறைமுகத்திலே வேலை ஒன்று கிடைத்தது. அந்த வேலையின் நிமித்தம் அவர் திருவண்ணாமலையிலே வாழ்ந்து வந்தார். திருவண்ணாமலையிலே வாழ்கின்ற போது பல்வேறுபட்ட அனர்த்தங்கள், இனப்படுகொலைகள் இடம்பெறுகின்ற போது அதை தொடர்ச்சியாக செய்தி ஊடாக அவர் எழுதி வந்த புனைபெயர்கள், பல புனைபெயர்களையும் எழுதி வந்தார். இஸ்லாமிய புனைபெயர்களையும் அவர் பல ஆர்டிக்கல், ஒரு கட்டுரைகளை எழுதி வந்திருந்தார். இந்த நேரத்தில் தான் அவர் 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பல்கலைக்கழக மாணவர்கள் கடற்கரையிலே அவர்கள் விளையாடி விட்டு கலைத்துக் கொண்டிருக்கின்ற போது அங்கே சென்ற இராணுவத்தினர் திடீரென்று துப்பாக்கி சூட்டிலே அந்த 5 மாணவர்கள் இறக்கின்றார்கள். அப்பொழுது நாங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த செய்திகள் எங்களுக்கு வருகின்றது. அடுத்த நாள் நாங்கள் பாராளுமன்றத்தில் இதுக்கான நீதி வேண்டும் என்று கூட நாங்கள் கேட்டிருந்தோம். அது கிடைக்கவில்லை. ஆனால் அவர் உடனே அந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்ற உடனே சுகதராஜன் ஒரு பழக்கம் ஒன்று இருக்கின்றது. களத்திலே சென்று செய்தி எடுப்பதிலே மிகவும் ஒரு வல்லுனர். அவர் மற்ற விடயங்களை பார்க்க மாட்டார். யார் வருகின்றார், யார் போகின்றார் என்று. அவர் ஒரு ஊடகவியலாளர் என்ற அந்த அடையாள அட்டையை கொண்டு அவர் அந்த படத்தை எடுத்து விட்டார். துல்லியமாக எடுத்திருந்த படத்தை அதில் ஒவ்வொருவருக்கும் தலையிலே ஒவ்வொரு வடிவை 5 மாணவர்களுக்கும் 5 சன்னங்கள் பாய்ந்திருந்ததாக அறிக்கையிலே வந்திருந்தது. ஆனால் இலங்கை அரசாங்கம், மஹிந்த ராஜபக்ஷ இனப்படுகொலை அரசாங்கம் கூறியது என்னவென்றால், அவர்கள் கிரீனைட்டை ஒன்றை பரிசீலிக்கின்ற போது விடுதலை புலிகளை சார்பாக இருந்தவர்கள் ஒடிக்க வச்சு மறைந்து விட்டார்கள் என்றுதான் அவர் கூறப்பட்டது. அதை இவர் முறியடித்திருந்தார். சுகதராஜன் அவர்கள் நேர்மையாக அந்த பத்திரிகையாளரை முறியடித்ததன் காரணமாக அவர் மீது அந்த இலக்கு வைக்கப்பட்டது. இலக்கு வைப்பதற்கு பிறகு இவர் இறப்பது 24ஆம் தேதி நினைக்கிறேன். 22ஆம் தேதி சுடரொளி பத்திரிகையிலே ஒரு செய்தி, ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இபிடிபியின் திருவண்ணாமலை கிழக்கு மாகாணம், வடமாகாணத்திலே இபிடிபியால் படுகொலை செய்யப்பட்டவர்கள், இபிடிபியின் அட்டூழியங்களை பற்றி ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தார். அதற்கு பிறகுதான் 26ஆம் தேதி இவர் இவ்வாறு இந்த சுட்டுக் கொல்லப்பட்டார். உண்மையிலே
ஒரு நேர்மையான ஒரு புனிதமான ஒரு துணிச்சலான ஒரு தமிழ் தேசிய ஊடகத்திலே இருந்து கடமையாற்றுகின்ற ஒரு மட்டக்களப்பு மண்ணிலே பிறந்த ஒருவரை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். உண்மையிலே அவரின் இழப்பு என்பது பாரிய இழப்பாக இருக்கின்றது. ஆனால் இன்று வரை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 46 ஊடகவியலாளர்கள் மரணித்திருக்கின்றார்கள். சிங்கள ஊடகவியலாளர்கள், இஸ்லாமிய ஊடகவியலாளர்கள், தமிழ் ஊடகவியலாளர்கள். இந்த 46 பேருக்கும் நாங்கள் நீதி கேட்டு தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டங்களை நடத்துகின்றோம், அறிக்கை இடுகின்றோம். தொடர்ச்சியாக எதுவுமே இல்லை. இன்று கூட ஊடகவியலாளருக்கு சுதந்திரம் இல்லை. இப்பொழுது அனுர குமார திசாநாயக்காவின் ஆட்சி என்று நாங்கள் கூறுகின்றோம். பல்வேறுபட்ட விடயங்களை கூறுகின்றார்கள். ஆனால் ஊடகவியலாளரை பொறுத்த மட்டும் இன்றும் அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஊடகவியலாளர் செய்தி எடுக்க போனவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்கு நல்ல உதாரணம், நாங்கள் 2024 ஆண்டு நினைக்கிறேன், 2023 9ஆம் மாதம் 8ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்திருந்தோம். முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே அவர்களை எங்கள் மயிலத்த மடுவுக்கு எதிராக அந்த போராட்டத்துக்கு அதை தீர்த்து வையுங்கள் என்று போராட்டம் செய்த போது செய்தி எடுக்க சென்ற 2 ஊடகவியலாளர்களும் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் பாருங்கள் இலங்கை அரசாங்கம் எங்கு இருக்கின்றது என்று. நாங்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூறு கொண்டிருக்கின்றோம். ஆனால் செய்தி எடுப்பதற்கு கூட சுதந்திரம் இல்லை. அதிலே மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணா அவர்கள், அடுத்து சசிதரன் அவர்கள் ஆகிய இருவரையும் சேர்த்து அதில் கைது செய்தார்கள் என்றால் எந்த வகையில் இலங்கை அரசாங்கத்தின் போலீசாரின் அடாவடி இருக்கின்றது என்பதை பாருங்கள். அதில் நானும் அந்த வழக்கிலே நாங்கள் சென்று வந்தோம். இப்பொழுது அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இது போன்றுதான் ஊடகவியலாளரை பொறுத்த மட்டிலே தொடர்ச்சியாக நாங்கள் ஊடகவியலாளர்களுக்கு நீதி கேட்கின்றோம், நியாயம் கேட்கின்றோம், சர்வதேச ரீதியாக ஒரு விசாரணை வேண்டும் என்று கூறுகின்றோம். சர்வதேசமும் அதிலே மௌனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்று இந்த 19 ஆண்டுகளாக நாங்கள் நினைவு கூறுகின்ற போது நாங்கள் கேட்கின்ற விடயம், திரும்ப கேட்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த மண்ணிலே இறந்த அந்த 46 ஊடகவியலாளருக்கான நீதி பெறப்பட வேண்டும். சுதர்சன் சுவீதராஜன் நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்ட 1,50,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கான நீதி வர வேண்டும். ஆகவே அந்த நீதிகள் எங்களுக்கு தருமாக இருந்தால் அந்த இனப்படுகொலை என்பதை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சர்வதேசமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வடகிழக்கில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் இதுவரையில் எந்த அரசாங்கமும் எங்களது கோரிக்கையை கணக்கெடுக்கவும் இல்லை, அது தொடர்பிலான விசாரணைகளையும் முன்னெடுக்கவில்லை. கடந்த காலத்திலே வடகிழக்கு உட்பட இந்த நாட்டிலே நடைபெற்ற ஊடகங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளின் போது எதிர்கட்சியாக இருந்து குரல் கொடுத்து வந்த இன்றைய அரசாங்கம் இன்று அரசாங்க தரப்புக்கு வந்த பிறகு அது தொடர்பில் பேசுவதாக இல்லை. நாங்கள் பல தடவைகள் தொடர்பிலே கோரிக்கை கொடுத்தோம். குறிப்பாக வடகிழக்கிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களின் படுகொலை தொடர்பிலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வந்தோம். ஆனால் இதுவரையில் அதற்கான ஒரு சமிஞ்சையை கூட இந்த அரசாங்கம் காட்டவில்லை. எனவே நாங்கள் கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட அனைத்து ஊடகவியலாளருக்குமான நீதி கோரிக்கையினை தொடர்ச்சியாக வலியுறுத்துவோம்.